நம்ம கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுக்க போவோமா? ஆமா மக்களே, நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போகலாம். என்ன எந்த கடைக்கு போறதுன்னு தான் எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு. அம்மா நம்ம போத்தீஸ் போவோமா? அங்க நிறைய கலெக்ஷன் எல்லாம் இருக்கும்னு எனக்கு ஃப்ரெண்ட் பம்பா சொன்னா. அக்கா நீங்களும் பூமாரியும் நாளை எங்க கூட ட்ரெஸ் எடுக்க வரீங்களா? நாங்க நாளை போத்தீஸ் போகலான்னு இருக்கோம். எனது போத்தீஸா? நாங்க பக்கத்துல உள்ள கடையில தான் போய் எடுப்போம். போத்தீஸ் எல்லாம் எங்களுக்கு செட் ஆகவே செய்யாது. இங்க பக்கத்துல ஒரு கடையில நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்காது. ஆனா போத்தீஸ்ல நிறைய கலெக்ஷன் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். போத்தீஸுக்கு ஒருக்கா போவோம் அக்கா. நீயும் மஞ்சுவும் போங்க, நானும் பூமாரியும் பக்கத்து கடைக்கே போறோம். பரவாயில்ல அக்கா, எங்க கூட நீங்க வாங்க, நாங்க உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போறோம். என்ன போத்தீஸ்ல எல்லாமே நல்ல ரேட்டா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் சொல்லி நீங்க போங்க, அடுத்த வருஷம் வேணும்னா நான் பூமாரியை கூட்டிட்டு வரலாம். அப்படி உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க காசு தேவை இல்லைன்னா நான் தாரேன் அக்கா, நீங்க எங்க கூட வந்தா போதும். இதுவரை நான் பூமாரிக்கு கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததே இல்லை. இந்த டைம் நானே பூமாரிக்கு கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கேன். என்ன அம்மா நம்ம சித்தி கூட போகலாம் அம்மா. நானே இதுவரை போத்தீஸ் கடையை பார்த்ததே இல்லை. எனக்கும் பார்க்க ஆசையாக இருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட்ல மட்டும்தான் அம்மா பார்த்துருக்கேன். சரி மக்களே, நம்மளும் அவங்க கூடயே போகலாம். ஆனால் உடனே நீ மஞ்சுக்கு கூட சண்டை போடவே செய்யக்கூடாதுன்னு. உனக்கு மஞ்சுக்கு ஆகவே செய்யாது. சரிம்மா, நான் மஞ்சு கூட சண்டையே போட மாட்டேன். அம்மா நம்ம 2 பேர் மட்டுமே துணி எடுக்க போகலாம். எதுக்கு அம்மா பூமாரி எல்லாம் கூட்டிட்டு போறோம்? நம்ம அவளுக்கு வீட்டில் தானே மக்களே நிற்கும். அதனால இந்த கிறிஸ்மஸுக்கு பூமாரிக்கு நம்மளே ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம். என்ன சரி நீங்க ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. ஆனால் எனக்கு ட்ரெஸ் தான் நல்லா இருக்கணும். என்ன எனக்கு தான் நல்ல விலை கூடின ட்ரெஸ்ஸை பார்த்து நீங்க எடுக்கணும். சரி மக்களே, நீ எந்த ட்ரெஸ் ஆசைப்படுதியோ அந்த ட்ரெஸ் உனக்கு வாங்கிடலாம். என்ன பம்பா, நீ சொன்ன இல்லை போத்தீஸ்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துன்னு. நான் இன்னைக்கு போத்தீஸ்க்கு தான் ட்ரெஸ் எடுக்க போறேன். நான் எப்பவுமே கிறிஸ்மஸுக்கு போத்தீஸ்ல இருந்து தான் ட்ரெஸ் எடுப்பேன் மஞ்சு. எனக்கு அங்கே உள்ள ட்ரெஸ் தான் நல்லா செட் ஆகும். வேற எந்த பிளேஸ்லையுமே ட்ரெஸ் எனக்கு பிடிக்கவே செய்யாது. அதனால எப்பவுமே நாங்கள் போத்தீஸ் தான் போவோம். அங்கே ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமா பம்பா? பூமாரி அம்மா சொன்னாங்க. அங்கே ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே 2000 மேலே தான் இருக்கும். ஆனால் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். நீ இன்னைக்கு போய் பார்ப்ப, எல்லாம் உனக்கே ரொம்ப பிடிக்கும். என்ன வேற ஏதாவது கடையில் நம்ம உள்ள நல்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கிடைக்குமா? ஏன்னா போத்தீஸ்ல உள்ள ட்ரெஸ் எல்லாம் பிடிக்கலன்னா வேற ஷாப்புக்கு போகலாம்ல. எல்லா கடையிலையுமே நல்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் பார்த்து வாங்கணும். போத்தீஸ்ல பார்த்து வாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாமே தொங்க போட்டிருப்பாங்க. எது நமக்கு தேவையோ அதை நம்ம செலக்ட் பண்ணலாம். அதனால நாங்கள் டேரெக்டாக போத்தீஸ்க்கே போவோம். நீ வேற ஷாப்லையும் ட்ரை பண்ணி பாருங்க. பக்கத்துல எல்லாம் நிறைய நல்ல ஷாப் எல்லாம் இருக்கு. உனக்கு போத்தீஸ்ல உள்ள ட்ரெஸ் பிடிக்கலன்னா வேற ஷாப்புக்கு எல்லாம் போய் பாரு. எங்க அம்மாக்கு பாரிஸ்ல உள்ள சாரீஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒருக்க பாரிஸ்க்கும் போய் பாருங்க. சரி பாப்போம். இதுவரை நான் அமெரிக்காவில் உள்ள ட்ரெஸ்ஸஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில இருந்து ட்ரெஸ் எடுக்க போறேன். எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. நாங்கள் பூமாரி வீட்டில் தானே இருக்கோம். பூமாரி அம்மாட்ட கேட்டோம். அவங்க சொன்னாங்க வீட்டு பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்குது, அது குட்டி ஷாப் தான். அவங்க அங்கே இருந்து தான் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஆனால் எனக்கு அங்கே இருந்தெல்லாம் எடுக்க விருப்பம் இல்லை. அப்படியான பூமாரி போட்டு ட்ரெஸ்ஸஸும் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெட்டவள்ளி, நீ கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சா? நெட்டவள்ளி இல்லை பூமாரி, எல்லாம் கிறிஸ்மஸுக்குமே நேரமே ட்ரெஸ் எடுத்து முடிப்போம். இந்த கிறிஸ்மஸுக்கு இது வேறு ட்ரெஸ் எடுக்கல. இந்த கிறிஸ்மஸ் போலே இல்லை. அல்லது நேரமே கிறிஸ்மஸ்ன்னு தோணும். இந்த கிறிஸ்மஸ் ஏதோ போல இருக்குது பூமாரி எனக்கு. நீ ட்ரெஸ் எடுத்தாச்சா பூமாரி? இல்லை நெட்டவள்ளி, இன்னும் நான் ட்ரெஸ் எடுக்கல. அப்போ நம்ம 2 பேரும் எப்பவும் போல சேர்ந்தே போய் ட்ரெஸ் எடுக்கலாம். என்ன நான் நினச்சி நீ எல்லாம் ட்ரெஸ் எடுத்துருப்பேன்னு. எப்போவுமே நீயும் ஃபாஸ்ட்டாக எடுப்பில்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் எடுப்போம். ஆமாம் நெட்டவள்ளி, இந்த டைம் நாங்கள் மஞ்சு கூட ட்ரெஸ் எடுக்க போகிறோம். அதுவும் போத்தீஸ் போகிறோம். நீ வாரியா? மஞ்சு அம்மாவே எனக்கும் ட்ரெஸ் எடுத்து தருவாங்களா? போத்தீஸ் அது ரொம்ப தூரமாக எல்லாம் இருக்குது. எப்படி போவீங்க? நாங்கள் காரில் தான் நெட்டவள்ளி போகிறோம். நீயும் வாரியா? நான் எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டேன்னா எங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு வரேன். நாங்கள் டைரெக்டாக போத்தீஸுக்கே வரோம். சரியா? சரி நெட்டவள்ளி. நோஃபியா, நீ கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சா என்ன? ஆமாம் பூமாரி, நான் மோஸ்ட்டாக கிறிஸ்மஸுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸே எடுக்க மாட்டேன். ஆனால் இந்த டைம் ட்ரெஸ் எடுத்திருக்கேன் தெரியுமா? மோஸ்ட்டாக முஸ்லீம் ஃபெஸ்டிவல்ஸுக்கு மட்டும்தான் எங்கள் அம்மா ட்ரெஸ் எடுக்க அலோவ் பண்ணுவாங்க. இந்த டைம் நான் அமேசான்லேருந்து ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப கிராண்டாக இருந்து தெரியுமா? அது விலைக்கும் ரொம்ப அழகாக இருந்து. அது ரொம்ப விலை கம்மி அந்த ட்ரெஸ், ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருந்து. அதனால தான் எங்கள் அம்மா அலோவ் பண்ணாங்க. இந்த டைம் நான் கிறிஸ்மஸ் டே ஃபங்க்ஷன் நடக்கும் இல்லை நம்ம ஸ்கூலில், அப்போ அந்த ட்ரெஸ் போட்டுட்டு வரேன். என்ன சரி நோஃபியா, எங்கள் அம்மா அமேசான்ல எல்லாம் ஆர்டர் பண்ணவே விட மாட்டாங்க. எங்கள் அம்மாக்கு நம்பிக்கையே இல்லை. அம்மா சொன்னாங்க நீ ஆர்டர் பண்ணுவ, அதுக்கப்புறமா காசும் கொடுப்பேன், ஆனால் வீட்டுக்கு வராது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. வீட்டுக்கு வரும்போதே காசு குடிக்க ஆப்ஷன் எல்லாம் உண்டு தெரியுமா? ஆமாம் நோஃபியா தெரியும். ஆனால் எங்கள் அம்மாக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ அதுக்கு மேலெல்லாம் நம்பிக்கையே இல்லை. எங்கள் அம்மாவும் ஃபஸ்ட்டு பயப்பட்டாங்க. ஆனால் வீட்டுக்கு கரெக்டாக வந்து சேர்ந்து ஆர்டர் பண்ணி 2 நாள்லேயே வந்து தெரியுமா? அந்த ட்ரெஸ் குவாலிட்டி வைஸும் ரொம்ப நல்லா இருந்து. நீ சொல்லியதை பார்க்கும்போதே உங்கள் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸை பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னைக்கு போத்தீஸ்க்கு ட்ரெஸ் எடுக்க போவேன். அங்கே இருந்து ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வரேன். என்ன நானும் தான் நோஃபியா உங்கள் வீட்டுக்கு வந்து உனக்கு ட்ரெஸ்ஸை நாங்கள் 2 பேருமே பார்க்க வரோம். சரி எங்கள் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வாங்குங்க. என்ன பூமாரி, நீங்கள் எப்போ ட்ரெஸ் எடுக்க கிளம்புவீங்க? சித்தி சொன்னாங்க ஒரு 5 மணிக்கே கிளம்பிடுவோம். அப்போ தானே சீக்கிரமாக எல்லா வேலையும் முடியும். ஆமாம் ட்ரெஸ் ஷாப்புக்கு போனாலே நிறைய நேரம் ஆகும். நோஃபியா, நாங்கள் எல்லாம் இன்னைக்கு போத்தீஸ்க்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம். நீ சும்மா வாரியா? தெரியல பூமாரி, எங்கள் அம்மாட்ட கேட்டு பார்க்க என்ன. ஆனால் நான் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க மாட்டேன், சும்மா வாரேன்.
நீ சும்மா வா, நம்ம ஃபோட்டோ எல்லாம் நிறைய எடுக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸாக குரூப்பாக ஃபோட்டோ எடுத்து நிறைய நாள் ஆச்சுல்ல. ஆமாம் ஆமாம், அதுவும் கரெக்டு தான். வாங்க பிள்ளைகளா, போத்தீஸ் வந்தாச்சு. நம்ம ஃபாஸ்ட்டாக உள்ளாடி போகலாம். எம்மா, போத்தீஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது. நான் இவ்வளோ பெரிய ஷாப்பை இதுவரை எனக்கு வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. டிவியில் தான் பார்த்துருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட்டாக உள்ளாடி போக போகிறேன். இதெல்லாம் ரொம்ப பெருசாக இல்லை. அமெரிக்காவில் இதை விட பெரிய பெரிய கடையெல்லாம் இருக்குது தெரியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சின்ன கடை தான். அப்படியே மஞ்சு, நான் வீட்டு பக்கத்தில் உள்ள குட்டி குட்டி கடைக்கு தான் போயிருக்கேன். எங்கள் அம்மா வெளியில் எங்கேயுமே விட மாட்டாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வெளியில் வந்து பெரிய கடையெல்லாம் பார்க்கியே. சரி பிள்ளைங்களா, ஃபாஸ்ட்டாக ரோடை கிராஸ் பண்ணி போயிடுவோம். எம்மா, இந்த இடத்துல ரோடு கிராஸ் பண்ணவே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஃபுல்லாக வண்டியாக வந்துட்டு இருக்கு. மக்களே, கடைக்குள்ளாடி போய் அம்மா கூட அமைதியாக நிற்கணும். என்ன வாலிதனையெல்லாம் பண்ணக்கூடாது. சரிம்மா, சரி, நான் அமைதியாக தான் இருப்பேன். வாங்கம்மா வாங்க, என்ன வேணும் உங்களுக்கு? சின்ன பிள்ளைங்களுக்கு சோழி எல்லாம் இங்கே தான் இருக்கா? ஆமாம் ஆமாம், இது சின்ன பிள்ளைங்களுக்கு சோழி இருக்க செக்ஷன் தான். உங்களுக்கு எந்த ரேஞ்சில் சோழி பார்க்கணும்? எனக்கு ஒரு 500 ரூபாய் ரேஞ்சில் சோழி பார்க்கணும். என்ன 500 ரூபாய் ரேஞ்சிலேயே? 500 ரூபாய்க்கெல்லாம் சோழி கிடையாது. எல்லா ட்ரெஸ்ஸுமே 2000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. குறைஞ்ச ட்ரெஸ்ஸே 2000 ரூபாய் தான் வரும். என்னது, குறைஞ்ச சோழியே 2000 ரூபாயா? எங்கள் வீட்டு பக்கத்துல எல்லாம் 500 ரூபாய்க்கே சோழியெல்லாம் கிடைக்கும். அம்மா, 2000 ரூபாய்க்குள்ள சோழியை ஒருக்கா கொண்டு வர சொல்லுங்க அம்மா. ஒருக்கா அந்த சோழியை காட்டுவீங்களா? 2000 ரூபாய்க்குள்ள சோழியை. இந்த சோழி 3500 ரூபாய். 2000 ரூபாய்க்குள்ள சோழி எல்லாம் தீர்ந்து போச்சு. 5 பீஸ் தான் இருந்து, 5மே இன்னைக்கு காலி ஆகிட்டு. எம்மா எம்மா, இந்த சோழி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வாங்கிதாம்மா. 3500 ரூபாய்க்கு இந்த சோழியில் ஒன்றுமே இல்லை மக்களே, வேண்டாம். நம்ம அந்த சின்ன கடைக்கே போய் எடுப்போம். இல்லை இல்லை, எனக்கு இந்த சோழி தான் வேணும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த கடையில இருந்து தான் எடுப்பாங்க. நானும் இந்த கடையில இருந்து தான் எடுக்க போகிறேன். நெட்டவள்ளி, நீ ஃபஸ்ட்டே இந்த கடைக்கு வந்துட்டியா? ஆமாம் ஆமாம் பூமாரி. நெட்டவள்ளி, இந்த ட்ரெஸ் நீயே செலக்ட் பண்ணியிருக்க, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இதோட ரேட் 3500. எங்கள் அம்மா என்ன எடுக்கவே விடலை. இந்த கடையில் 3500 தான் கம்மியான ரேட்டு. வேறு எல்லாமே 5000 6000 இருக்குது. வானட்டவள்ளி, நம்ம வேறு கடைக்கே போய் எடுக்கலாமா? எனக்கு கூட வா. இல்லை இல்லை, எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும். நீ இப்போ எனக்கு கூட வரலைன்னா கிறிஸ்மஸுக்கு உனக்கு ட்ரெஸ்ஸே கிடையாது. நெட்டவள்ளியை பார்க்க பாவமாக இருக்குது. அழகாக அவங்க அம்மா வாங்கி கொடுத்துருக்கலாம் அவளுக்கு. பிள்ளைகளை உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டீங்களா? இல்லை சித்தி, இனி தான் நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். ஆண்டி, அந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை காமிங்க ஆண்டி. இது பிளாக் கலர் ட்ரெஸ் இல்லை, டார்க் க்ரீன் கலர். எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு சித்தி. அம்மா, எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இதே போல் ட்ரெஸ் தான் வேணும். ஆனால் இந்த மாடலில் ஒரு பீஸ் தான் இருக்குது. ஏதாவது ஒரு பிள்ளைக்கு தான் கொடுக்க முடியும். பூமாரி, நான் சொல்லியிருக்க கையில் அந்த ட்ரெஸ்ஸை மஞ்சுக்கே கொடுத்துரு. இல்லை அம்மா, எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் தான் இந்த ட்ரெஸ்ஸை எடுப்பேன். பூமாரி, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ட்ரெஸ் என்ன ரேட் பூமாரி? இந்த ட்ரெஸ் 6000 ருபீஸ். எனது இந்த சோழி 6000 ருபீஸா? நான் அமேசானில் இருந்து ஒரு சோழி வாங்கினேன்ல, அது வெறும் 700 ரூபாய் தான். பிள்ளைகளை அடம் பிடிக்காம யாருக்கு என்னென்ன ட்ரெஸ் வேணும்னு சொல்லுங்கள். எப்படி அடம் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா யாருக்கு எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் கிடைக்காது. அக்கா, என்ன பண்ண, பிள்ளைங்க நல்லா சண்டை போட்டுட்டே இருக்காங்க. எந்த ஒரு ட்ரெஸ்ஸையுமே செலக்ட் பண்ணது போலே இல்லை. பேசாமல் நம்ம வேறு கடைக்கு போகலாம், அல்லது அமேசானில் இருந்து ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். பூமாரி ஃப்ரெண்டு நோஃபியா இருக்கார்ல, அவள் அமேசானில் இருந்து ஒரு சோழி வாங்கியிருக்கா. அது வெறும் 700 ரூபாய் தான். இன்றைக்கி அவங்க அம்மா எனக்கு காட்டி தந்தாங்க. அதுவும் பார்க்க ரொம்ப கிராண்டாக அழகாக இருந்து. அப்படி அப்போ இந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு நம்ம கிளம்பிடலாம். பிள்ளைங்களா, நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கனால உங்களுக்கு இந்த கடையில் இருந்து ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லை. நம்ம தானே பூமாரிக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கும். அவளுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். அவளுக்கு அந்த ட்ரெஸ் எனக்கு விட்டு தந்திருக்கலாம். பூமாரி வா பூமாரி, எங்கள் வீட்டுக்கு வா. நான் அந்த ட்ரெஸ் உனக்கு காமிச்சு தரேன், நீயும் பிடிச்சிருந்தா வாங்கு. சரி நோஃபியா, வாங்க வாங்க, நான் எனக்கு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரேன். என்ன, இந்த ட்ரெஸ் தான் நான் அமேசானில் இருந்து வாங்கினது. எப்படி இருக்குது? வாவ், ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வேறு கலர்ஸ் எல்லாம் இருந்தா? தெரியல பூமாரி, எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தா, அதனால நான் இந்த கலரை செலக்ட் பண்ணேன். நோஃபி, எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கிறிஸ்மஸுக்கு இந்த ட்ரெஸ் தான் எடுக்க போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நோஃபியா. நானே இனி வேறு கடைக்கெல்லாம் போய் அலையில, இதே ட்ரெஸ்ஸை தான் எடுக்க போகிறேன். அப்போ பிடிச்சிருந்தா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் லிங்க் தரேன், என்ன போய் வாங்குங்க. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா, பை பை.